இந்த தியானத்தோட பேர் தமிழில் சுவாச குரு தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாச குரு தியானம் அதே மாதிரி பாலி லாங்குவேஜில் இந்த தியானத்தோட பேர் ஆனா பானா சதி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக பாலி லாங்குவேஜில் ஆனா பானா சதி அப்படின்னு சொல்கிறோன்னா, பாலி மொழியில் ஆனா அப்படின்னா உள்ளிழுக்கு மூச்சு, உள் மூச்சு அப்படின்னு அர்த்தம். அபானா அப்படின்னா வெளிமூச்சு அப்படின்னு அர்த்தம். சதி அப்படின்னா இதோட சேர்ந்திருத்தல், கூடியிருத்தல் அல்லது இதை கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். உள்மூச்சு வெளிமூச்சு இதனை கவனித்தல், அதுதான் ஆனாபான சதி. சுவாச குரு தியானம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சுவாசத்தையே நம்மளோட குருவாக ஏற்று செயல்படக்கூடிய ஒரு தியான முறை சுவாச குரு தியானம். அடுத்தது, எதுக்காக நான் தியானம்னா என்ன, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் ஏற்கனவே எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன் சார், பூஜை வழிபாடெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசாக தியானம், எதுக்காக, என்ன தியானம்னா என்ன அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு தியானம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் மனதை காலி நிலை அல்லது எண்ணமற்ற நிலை ஆக்குவதற்கான ஒரு சுவாச பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி தான் தியானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் தியானத்தோட டெஃபினிஷன். மனதை காலி நிலை அல்லது எண்ணமற்ற நிலை ஆக்குவதற்கான சுவாச பயிற்சி. ஓகே, எதுக்காக நான் தியானம் பண்ணணும்? ஏற்கனவே எனக்கு கடவுள் பக்தி இருக்குது, ஸ்போர்ட்ஸில் நான் சாம்பியனாக இருக்கேன், ரொம்ப ஆல்ரெடி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். எதுக்காக சார் நான் தியானம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இயங்கிட்டு இருக்கிற காரணம், இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளோட லைஃபு, நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, இந்த சரீரம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா, நம்மளோட விஸ்வசக்தி மூலியமாக, நமக்கு தினசரி கிடைக்கக்கூடிய விஸ்வசக்தி மூலியமாக இந்த சரீரம், நம்மளோட உடம்பு இயங்கிட்டு இருக்குது. அந்த விஸ்வசக்தி நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் தூங்கும் போது நமக்கு கிடைக்குது. தினசரி நாம் தூங்கும் போது நல்லா நமக்கு கிடைக்குது. எல்லோரும் தினசரி தூங்குறோமா? புதுசாக வந்தவங்கள கரெக்டு தானே? எல்லோரும் தினசரி தூங்குறோம். தூங்கி எந்திரிச்சோன்னே சுறுசுறுப்பாக இருக்கிறோமா, சோம்பலாக இருக்கிறோமா? சுறுசுறுப்பாக இருக்கிறோம். அப்போ எப்படி தூங்கி எந்திரிச்சோன்னே சுறுசுறுப்பாக இருக்கிறோம்? தூக்கத்தில் நாம் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறோம். அப்படி எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய நமக்கு விஸ்வசக்தி, அந்த பிராணசக்தி இல்லை பிரபஞ்ச சக்தி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை சுறுசுறுப்பாக உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிது. ஆனால் இன்றைக்கி சராசரி மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய, தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய விஸ்வசக்தி இன்றைக்கி சராசரி வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது இல்லை. அது நம்மளோட செயல்பாடுகளில் நிறைய செலவினம் ஆகிட்டு இருக்குது. அது போதுமானதாக இருக்கிறது இல்லை. அதோட ஷார்ட்ஃபால், அது ஷார்ட்டேஜ் வரும்போது தான், அதோட டிஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு நிறைய நோய்களாக மாறிட்டு இருக்குது. ஆனால் தியானத்தின் மூலியமாக நம்ம விழிப்புணர்வாக இருக்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த பிராணசக்தியை விஸ்வசக்தியை நாம் அபரிமிதமாக எடுக்க முடியும். ஸோ நாம் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி இயல் உலக வாழ்க்கையில் நம்மளோட எல்லா வேலைகளையும் இன்னும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த விஸ்வசக்தி, இந்த தியான பயிற்சி ரொம்ப உதவியாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தியானம் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? இன்றைக்கி நிறைய பேர் யோசிப்பாங்க, எதுக்காக சார் நான் தியானம் பண்ணணும், எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு யோசிப்பாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிட்டு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி சராசரி மனிதர்களுக்காகட்டும், ஸ்டூடெண்ட்ஸுகளுக்காகட்டும், ஈவன் கர்ப்பிணி பெண்களுக்கும் கூட இன்றைக்கி தியானம் ரொம்ப உபயோகமாக இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆரோக்கியம் கிடைச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி சோறு இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பேசிக்காக நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த வகையான ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அவங்க நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் அவங்க ஆரோக்கிய குறைபாடுகளை சரி பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா, சராசரி மனிதர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்களா, அந்த வேலையில் அவங்க வளர்ந்து வர்றதுக்கும் உயர்ந்து வர்றதுக்கும் தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. சொந்தமாக தொழில் பண்ணுறாங்களா, அந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சு உயர்ந்து வர்றதுக்கும் தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுகளுக்கு தியானம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துகிட்டு இருக்குது. அவங்க படிப்பில் நாட்டமாக இருக்கிறதுக்கும், மெமரி பவர் கூடுறதுக்கும், எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும், மார்க்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கும், எதிர்கால லட்சியத்தை உருவாக்குறதுக்கும் கூட அவங்களுக்கு தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் கூட தாய்க்கு சேய்க்கும் உடம்பும் மனசும் வலுவடைகிறதுக்கும் கூட தியானம் உபயோகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ தியானத்தோட பலன்களை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். அதே மாதிரி பேதங்களோ பாகுபாடுகளோ அல்லது இல்லாதது தான் தியானம். நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாதுங்க. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், அதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் பண்ணணும், தினசரி நம்மளோட வயசு எவ்வளவோ அந்த வயசுக்கு உண்டான நிமிஷங்கள் தினசரி நம்ம பண்ணால் போதும். உதாரணத்துக்கு நம்மளோட வயசு 20 அப்படின்னா தினசரி 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணலாம். அதுக்கு மேலே அதிகமாக பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் பண்ணலாம். 30 வயசாக குறைஞ்சபட்சம் டெய்லி 30 நிமிஷம் பண்ணணும். ஸோ நம்மளோட வயதுக்கு உண்டான நிமிஷங்கள் தினசரி பண்ணணும். எங்கே பண்ணணும், எங்கே வேணாலும் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட இடம்ல கிடையாது, எங்கே வேணாலும் பண்ணலாம். எஸ்பெஷலி தியானம் பண்ணுறதுக்கு அற்புதமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் சென்டர்ஸ்.
இதுவும் அங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பிரமிட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரமிட் பக்கத்தில் தொட்டியம் ஏரியாவில் இந்த பிரமிட் இருக்குங்க. ஸோ அந்த பிரமிட்டில் நம்ம தினசரி தியானம் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்லேயும் கூட தினசரி தியானம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கெங்கெல்லாம் குரூப் மெடிடேஷன் இது மாதிரி வந்து கூட்டு தியான பயிற்சி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே கூட நம்ம கலந்துக்கிட்டு தியானம் பண்ணலாம். எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் தியானம் பண்ணலாம். 24 மணி நேரத்தில் தியானம் பண்ணுற குறிப்பிட்ட டைம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. தியானம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் நம்மளை சுற்றி விஸ்வசக்தி இயங்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் நாம் தியானம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பௌர்ணமி தியானம் ஆல்ரெடி சொன்னேன். இன்றைக்கி ஒவ்வொரு பிரமிட் சொன்னால் அந்த பிரமிட்டில் மாதம் இன்றைக்கி பௌர்ணமி நாட்களில் தினசரியும் கூட நம்ம தியானம் பண்ணலாம். மாதம் பௌர்ணமி நாட்களில் கூட்டு பிரமிட் தியானம் நடக்கும். அந்த கூட்டு பிரமிட் தியானத்தில் கலந்துட்டு கூட நம்ம தியானம் பண்ண முடியும். ஸோ இங்கே நிறைய சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக தியானம் பண்ணுறவங்க வந்திருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நாம் தியானம் பண்ணும்போது அவங்களோட அவ்வளோ வருஷத்தோட அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சீனியர் ஆன்மாக்களோட தெளிவும் ஞானமும் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் குரூப் மெடிடேஷன் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே நம்ம கலந்து கூட அற்புதமாக தியானம் பண்ண முடியும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி நம்மளோட நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ உற்சாகமாக அன்றைக்கி நாள் இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். நம்மளோட தூக்கமும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அடுத்த நாளோட ஒரு பிகினிங் நம்மளுக்கு முந்தின நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது உணவு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு சுத்த சாத்வீக உணவு முறைகளை எடுக்கிறது நம்மளுக்கு தியானத்தில் வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது உடைகள். இதுக்கு நமக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏதாவது ட்ரெஸ் கோடெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ட்ரெஸ் கோடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது வீட்டில் பயிற்சி பண்ணுறோமா, வீட்டில் இருக்கும்போது என்ன ட்ரெஸ்ஸோடு இருக்கோமோ அதே ட்ரெஸ்லேயே நம்ம தியான பயிற்சி தொடர்ச்சியாக பண்ணலாம். அதே மாதிரி எப்படி தியானம் பண்ணணும் சார் அப்படின்னா, அந்த பொசிஷன் பற்றி சொல்கிறேன். தியானம் இதே மாதிரி சேரில் உட்காந்து பண்ணலாம், இல்லை தரையில் உட்காந்து பண்ணலாம். ஒரு செவரு சாஞ்சு உட்காந்து நம்மளோட சப்போர்ட்டுக்காக பின்னாடி தலையணை கொடுத்தும் கூட பண்ணலாம். அப்படி சேரில் உட்காந்து பண்ணும்போது நம்மளோட கால்களை கோர்த்துக்கணும். இந்த சார் உட்காந்துருக்காரு, நம்மளோட 2 பாதங்களையும் கிராஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. அந்த 2 பாதங்கால்களையும் கிராஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட 2 கை விரல்களையும் கிராஸ் பண்ணிக்கிறோம். ஒன்றோட ஒன்று கோர்த்து நம்ம சேரில் உட்காந்துக்கிறோம். கால்களை கிராஸ் பண்ணிக்கிறோம். கண்களை மூடிக்கிறோம். நம்மளோட மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறோம். பேட்ரி டவுன். ஓகே, நம்மளோட மூக்கு பகுதியில் உள்ள வெளியே போய் வந்துட்டு இருக்கக்கூடிய சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறோம். அப்படி சுவாசத்தை தொடர்ச்சியாக கவனிக்கும் போது என்ன ஆகுங்க, நம்மளுக்கு எண்ணங்கள் வரக்க ஆரம்பிக்கும். எண்ணங்கள் வருதுன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி நம்மளோட மனசில் தேங்கி இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஹலோ செக் ஆல்ரெடி நம்ம மனசில் தேங்கி இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன ஆகுதுங்க, எக்ஸாஸ்ட் ஆகி வெளியே போகுது. ஆள் மனசில் தேங்கி இருக்கக்கூடிய எண்ணங்கள் சர்ஃபேஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஆகி வெளியே வருது, அந்த எண்ணங்கள் வெளியே போகுது. அப்போ தொடர்ச்சியாக தியான பயிற்சி செய்ய என்ன ஆகுங்க, எண்ணங்கள் வெளியே போய் ஒரு நிலையில் எண்ணங்கள் கம்மியாகிறக்க ஆரம்பிக்கும். படிப்படியாக பர்சன்டேஜ் கம்மியாகிறக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் எண்ணமற்ற நிலையும் கூட நம்மளுக்கு வரும். அப்படி எண்ணங்கள் அற்ற நிலையில் நம்மளுக்கு அபரிமிதமான விஸ்வசக்தி நம்மளுக்குள்ளே கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சி என்ன பண்ணணுங்க, தியானம் அப்படிங்கிறது ஒரே நாளில் பண்ணிவிட்டு இல்லை 2 நாள் 40 நாள் 3 மாதம் அந்த மாதிரி பண்ணிட்டு விடுறது கிடையாது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நம்மளோட இறுதி மூச்சுள்ள வரை பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் தியானம். ஸோ அதனால் ஒரே நாள் பண்ணிட்டேன் சார், எனக்கு ஒன்றும் மாறல, 2 வாரம் பண்ணிட்டேன், 3 மாதம் பண்ணிட்டேன், மாறல அப்படின்னு நினைக்காம தொடர்ச்சியான பயிற்சி. நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க, மகான்கள் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட பலன் இன்னைக்கு, தியானத்தோட பலன் நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தியான பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியான முயற்சி, தொடர்ச்சியான பயிற்சி கண்டிப்பாக தியானத்தில் தேவை. ரெகுலாரிட்டி, சின்சியாரிட்டி, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி